சென்னையில 2 ஆர். ECRஐயும் OMRஐயும் ஜாயின் பண்றது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். சாலையில் மேகங்கள் போகுதே, காதல் சண்டை போட்டுக்கொண்டு இருவிழி பார்வையில் இருவரின் காதல் கதையை கதைத்துக் கொண்டு நீங்காத கோவங்கள் உன்னோடு, தாழாத மௌனங்கள் நெஞ்சோடு. ஹலோ ஹாய், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதைப்போமா சீசன் 2ஓட லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் நம்ம ஃபேன்ஸ்க்காக ஸ்க்ரீனிங் பண்ண போகிறோம். ஒரு மூவிக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ, மூவியோட ப்ரிவ்யூ ஷோக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அந்த கிளைமேக்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட அந்த எமோஷன்ஸ், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கதைப்போமா சீசன் 1லேருந்தே நாங்கள் வந்து கொஞ்சம் செம கிரேஸாகவே இருக்கோம். கதைப்போமானாலே செம கிரேஸ் தான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரிவ்யூ ஷோக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த ப்ராசஸ் எங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 3 வாரம் வெயிட் பண்ணுமான்னு வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ டக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்திருக்கீங்களா? எல்லாருமே கதைப்போமா ஃபேன்ஸா? ஆமாம், ஆக்சுவலி மூவியை விட எங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று ஈவினிங் ஒரு 4:50க்கு கால் வந்துச்சு. வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி அதுதான் நடந்தது. கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது கெஸ் இருக்கா? மோஸ்ட்லி பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வீட்டில் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் ஆச்சு, போகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அடம் பிடிச்சிட்டு சரி போங்க போய் தொலைங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. விடமாட்டேன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம கதைப்போமாக்கு எப்படியெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க வேர்ட்ஸில் சொல்லவே முடியாது. ஏன்னா எப்போவுமே வந்து கதைப்போமா ஒவ்வொரு எபிசோடு வரும்போது வந்து எப்போ வரும்னு இருக்கும். அதே மாதிரி அந்த எபிசோட்ஸ் ப்ளே ஆகும்போது ஐயோ சீக்கிரமாக முடிய போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்டட்னு சொல்லும் போதே ஐயோ நம்மளுக்கு தான் இது கிடச்சிதா, நிஜமாவே நம்ம தான் பார்க்க போகிறோமா, அந்த அளவுக்கு ஒரு இது கிடச்சிது. இப்போ வரைக்கும் எனக்கு ஹோப்பே இல்லை. இது கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளும் உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்திருக்கு. நான் சீசன் 1 5-6 டைம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். நான் டைஹார்ட் ஃபேன், நிஜமாலே டைஹார்ட் ஃபேன். ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த எக்ஸாக்டாக அவங்க அந்த சவுக்கார் பெட் ஃபுட்லாம் போய் சாப்பிடுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸைட்டுங்கிறத விட அவங்க போய் சேருவாங்களா மாட்டாங்களா ஒரு பயம் தான் இருக்குது. ஆமாம், ஐ திங்க் ஹரிஹரன் பாபுக்கு நிறைய பேர் சூனியம் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படா உள்ளே போய் பார்ப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அழகான ஒரு காவியத்தை நம்ம கொடுத்த கதைப்போமோட டைரக்டர் ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாம். நம்ம கதைப்போமாவோட ஹீரோயின் பிரீதா அவர்களை இந்த தருணத்துல வெல்கம் பண்ணலாம். The beautiful பிரீதாவோட பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாம். இதுல வந்து பிரீதாவோட அம்மா கேரக்டர் அண்ட் என்பியோட அம்மா கேரக்டர் பண்ணுனா சௌந்தர்யா அண்ட் சுதர்ஷினி மேம் ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த தருணத்துல வெல்கம் பண்ணலாம். யங் மம்மியா இருக்காங்களே நேர்ல பாக்க. ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. ஓகே, இதெல்லாம் இருந்தா நம்ம ஹீரோவை கூப்பிட முடியாதுங்க. ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு பெரிய கைத்தட்டல் வீசுங்க. லெட்ஸ் வெல்கம் நரேந்திர பிரசாத் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்ன சொல்றது, தேங்க்ஸ் ஃபார் கமிங். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு சீரியஸ்க்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்ததே இல்லை. ரொம்ப தேங்க்யூ. வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவ்வளோதான், தேங்க்யூ தவிர எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இதுக்குன்னு மட்டும் வந்திருக்கேன்.
ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கேருந்து அந்த மெசேஜ் அந்த யூடியூப்பில் பார்த்தோன்னே அங்கேருந்து பொங்கல் கூட ஊருக்கு போகாமல் இங்கே வந்திருக்கேன் பார்க்குறது. என்பி உங்களோட பெரிய ஃபேன். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கான ரீசன்ஸ்னால தான் அவங்க சொன்ன ரீசன்ஸ்னால தான் டிவோர்ஸ் கொடுத்ததா சொன்னாங்க. அப்படி என்ன ரீசன் கொடுத்தீங்க? அவங்க டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னதான் சொன்னீங்க? அப்படி உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு தான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். பிரீதா கிட்ட நிறைய பேசணும். நான் அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். ஓகே சூப்பர். அண்ட் ஹரி அண்ணா ஏன் இப்படி பண்ணீங்க? பட் இட் வாஸ் ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சீசன் 3 எக்ஸ்பெக்ட் பண்றோம் நாங்க. இப்போ என்பி அண்ணா வந்து மூவ் ஆன் ஆவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட். எனக்கு வந்து இது ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி. பிகாஸ் நானுமே எவ்ரி டைம் பீச் போகிறப்போ ஒரு ஷெல் எடுப்பேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க அழும்போதே எனக்கு முடியல. பிகாஸ் ஐ நோ வாட் ஸ்டேட் ஐ வாஸ் இன் when I saw the episode. But I expected they'll get together. எங்க கலர் வந்து it will be white and blue. So அவங்களாம் அன்னைக்கு white and blue போட்டிருப்பாங்க. So I expected it will be good. And it is so sad now. I'm afraid what if again I'll get a breakup. So it has given me that kind of a pain. கதைப்போமா in parallel universe. அதுதான் நான் கடைசில டயலாக் வச்சிருக்கோம். என்ன நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க சேர்ந்து. So that's a really good one. உண்மையில இந்த காம்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவங்க எந்த வீடியோ பண்ணாலுமே கீழே கமெண்ட்ல வந்து என்பி பிரீதா காம்போ போடுங்க, என்பி பிரீதா காம்போ போட சொல்ற அளவுக்கு ஒரு முரட்டு காம்போவா இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் உங்க பேரை பார்க்கறது நல்லா இருக்கலாம். ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல சீரீஸ்ல ஒரு சின்ன ரோல் வரும். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். அதுக்கு தான் சொன்னாங்க ரிக்கி என்ன சொல்றீங்க கதைப்போமால பார்த்தா ரிக்கி அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல சீரீஸ்ல ஒரு நல்ல சின்ன சின்ன ரோலா வந்தாலும் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஹரி ப்ரோ. இந்த வருஷம் பெரிய அறிவிப்போட கண்டிப்பா ஹரிஹரன் பாபுவை நம்ம அடுத்த கட்டம் பார்க்க போறோம். எல்லாமே பாசிட்டிவா எப்பவும் போல சந்தோஷமா இன்னும் நிறைய இங்கிருந்து நிறைய டைரக்டர்ஸ் ஹீரோஸ் இந்த வருஷம் அடுத்த கட்டம் நோக்கி போவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனிங்ல நம்ம அவங்கள பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான தொடக்கமாக இங்கே இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறோம். நன்றி. ஆக்சுவலாக ஏமாற்றம் ப்ளஸ் ஹாப்பினஸ் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான். ஏன்னா எனக்குலாம் வந்து என்பி ஹோப் வச்சுருந்தாங்களோ இல்லையோ, நான்லாம் நிறைய ஹோப் வச்சுருந்தேன். உண்மையிலே அங்கே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த குங்குமம் வச்ச சீன் வந்து உங்கள் என்பிக்காகவா தான் இருக்கும்னு. அந்த சீன் வரைக்கும் நான் கெஸ் பண்ணியிருந்தேன். என் சிஸ்டர்லாம் அவ்வளோதான், அவள் ஃபஸ்ட் சீன் வரும்போதே கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் வந்து இது எல்லாரோட லைஃப்லையும் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இட் வாஸ் ஸோ நைஸ். ரொம்ப அழுதுட்டேன். அது வந்து அக்கா சிஸ்டரோட அப்படியே கனெக்ட் ஆகும். என்பியோட பெரிய ஃபேன். அது என்பிக்காக மட்டும்தான் சீரீஸை பார்த்தோம். ஹரிஹரன் பாபு அண்ணாக்கு ஃபுல் டீமுக்குமா கங்க்ராட்ஸ். கிளைமேக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக தான் இருக்கும். பட் லைஃப்னால் இப்படி தானே இருக்கும். ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அந்த கதையில் சொல்கிற மாதிரி எவ்ரி லவ் ஸ்டோரி ஹேஸ் எ யூனிக் டெஸ்டினி. ஆக்சுவலாக ரொம்ப அழுதேன். அவள் தான் சமாதானப்படுத்தினா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி. லிட்ரலாக கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இப்படி அழு வச்சு அனுப்புவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷெல்லை என்னால் கீழே வைக்க முடியல. அலைகள் அடிக்க நொடி நொடியாய் நேரம் தொலைக்க கதை கதையாய் காதலை மீண்டும் கதை போமா. அலைகள் அடிக்க நொடி நொடியாய் நேரம் தொலைக்க கதை கதையாய் காதலை மீண்டும் கதை போமா. சென்னையில 2 ஆர் ECRையும் OMRையும் ஜாயின் பண்றது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ்.